ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜெய்டிக் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ். அதாவது நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்பெனிஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டு ஆப்டிடியூட் ரவுண்ட் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு ஆப்டிடியூட் ரவுண்ட் கிராக் பண்ணுறது ரெக்வயர்டான டாபிக்ஸ் அண்ட் தென் ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மோஸ்ட்லி இதுவே போதும் உங்களுக்கு ஃபைனலாக வீடியோ எண்டில் ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ ஆப்டிடியூட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 3 செக்ஷன்ஸாக வைப்பாங்க. எப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி அப்படின்னு 3 செக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ ஈச் செக்ஷனுக்கும் நிறைய சப்டாபிக்ஸ் ஆப்டிடியூடில் வரும். குவான்டிடேட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க் அந்த மாதிரி வரும். லாஜிக்கலில் நம்பர் சீரீஸ், கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன் அந்த மாதிரிலாம் வரும். அண்ட் தென் வெர்பல் எபிலிட்டி எடுத்திங்கன்னா ஸ்பாட் த எரர், ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு தோணும் இவ்வளோ டாபிக்ஸ் இருக்கே, எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது படிக்க. சப்போஸ் படிக்கவே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்குலாம் தோணும் ஆப்ஸ் ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது, எப்படி தான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி இப்போ அந்தந்த சம் டாபிக்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மேபி கன்ஃபியூஸாக இருக்கலாம் என்ன ஆர்டரில் படிக்கிறது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஆப்ஸில் மோஸ்ட்லி நிறைய டாபிக்ஸ் உண்டு. பட் ஆனால் கம்பெனிஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் ஒன்லி சேம் டாபிக்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? கொஸ்டின் சேமாக இருக்காது, பட் த கான்செப்ட்ஸ் மட்டும் சேமாக ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆப்டிடியூட் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த டாபிக்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னா குவான்ஸில் பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ். நான் இங்கே ஈச் செக்ஷன் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாபிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ரிவைஸ் பண்ணி நல்லா தரவாக இருந்துட்டு எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் போடுற மாதிரி ஐடியா கிடச்சிருச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ குவான்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பெர்சன்டேஜ் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் எப்போதுமே. ஓகேவா? பெர்சன்டேஜ் ஏன் பார்க்கணும் அப்படின்னா பெர்சன்டேஜில் சம் ஷார்ட்கட் டிப்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் சால்வ் பண்ணி வரும்போது நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் லாஸ் போடும்போது ப்ராஃபிட் லாஸ்லேயும் பெர்சன்டேஜ் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். எவ்வளோ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆகிருக்கு, எவ்வளோ பெர்சன்டேஜ் லாஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அண்ட் தென் ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ்லேயுமே உங்களுக்கு பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் உண்டு. டைம் அண்ட் ஒர்க், டைம் ஸ்பீட் எல்லாத்துலேயுமே வரும். ஸோ நீங்கள் இந்த ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா மேலே நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸாக படித்ததை நெக்ஸ்ட்டு டாபிக் போகும்போது அங்கே உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வரும். ஓகேவா? அண்ட் தென் லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்பர் சீரீஸ் உண்டு. அது உங்களுக்கு தெரியும். சீரீஸ் ஆஃப் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் நம்பர் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. அந்த பேட்டர்ன் கண்டுபிடிச்சி நம்ம பண்ணணும். அண்ட் தென் கோடிங், டிகோடிங், சில்லாஜிசம், பசில் சால்விங் இந்த மாதிரி நிறையா இருக்குது. சில்லாஜிசம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில சேனல்ஸில் பாக்ஸ் போட்டு நம்பர் வச்சு அந்த மாதிரி சொல்லி தருவாங்க. சம் சேனல்ஸில் சர்க்கிள் போட்டு சொல்லி தருவாங்க. நீங்கள் மோஸ்ட்லி பெட்டர் சர்க்கிள் போட்டு சொல்லி தர்றதே பார்த்து படிங்க. ஏன்னா நம்ம ஆப்ஸ் ரவுண்ட் அப்போ சில்லாஜிசம் கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு அந்த சர்க்கிள் போட்டு அந்த பேட்டர்ன் தான் ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் வித்தின் த 10 செகண்ட்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம். பாக்ஸ் போட்டு உள்ளது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் நம்பரை யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கலாம். பிளட் ரிலேஷன் மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸ்க்கு சேம் மெத்தட் தான். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. வெர்பல் உங்களுக்கு மோஸ்ட்லி ஈஸியாக தான் கேட்பாங்க. ஈஸியானு சொல்ல போனால் ஃபில் இன் த பிளான்ஸ், ஸ்பாட் எரர் அந்த மாதிரி தான் வரும். அது நம்ம இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் அப்படின்னு படிக்க முடியாது. அதுக்கு அவங்க எதுனாலும் கேட்கலாம். அதனால மோஸ்ட்லி அந்த ஃபார்மேட் பேசிக்கானது மட்டும் படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஆர்டரில் படிங்க. இந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டண்டானது. இதை ஃபுல்லாகவே படித்து முடிச்சுட்டு தரவானதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிமைனிங் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆப்டிடியூட் ரவுண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு கம்பெனியில் என்ன சொல்ல ஃபஸ்ட் ரவுண்டு ஆப்டிடியூட் அசஸ்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ சிஸ்டமில் யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த கொஸ்டின்னாலும் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் போகிறீங்க அப்படின்னா அதை ரீட் பண்ணி உங்களுக்கு புரியலை அப்படின்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட்
ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் கொஸ்டின் போங்க. சரியா? உங்களுக்கு பார்த்தோன்னே எந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி வேகமாக கை போகுதோ அந்த கொஸ்டினை மட்டும் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் போடுங்க. ஓகேவா? மீதி லைக் உங்களுக்கு ஹார்டாக ஃபீல் பண்ணுற கொஸ்டின் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுங்க. லைக் ஈஸியானது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைக் முன்னாடி விட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குமா அதெல்லாம் பொறுமையாக கொஞ்சம் போட்டுட்டு வாங்க. சரியா? ஈஸியான கொஸ்டின் தெரிஞ்சதுக்குள்ள ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. வேகமாக போட்டு சால்வ் பண்ணி முடிச்சிடணும். அப்போ தான் நமக்கு தெரியாதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் லைக் நெவர் கெட் ஸ்டக் ஆன் ஒன் கொஸ்டின். அப்போல்லாம் சொன்ன மாதிரி தான் ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு அதில் இப்போ உங்களுக்கு 30 ஆப்ஸ் கொடுத்து 30 மினிட்ஸ் தான் கொடுப்போம். ஓகேவா? 1 மினிட்டுக்கு ஒரு ஆப் சால்வ் பண்ணுற மாதிரி தான். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டினில் 2 நிமிஷம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வர கொஸ்டின்லாம் உங்களுக்கு சப்போஸ் கொஸ்டின் பெரிய பேராகிராஃப் ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஈஸியானது ஃபுல்லாக சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுதான் ரொம்ப ஒரு ஈஸியான வே. அண்ட் தென் லைக் இப்போ உங்களுக்கு வந்து 30 கொஸ்டின் கொடுத்து 30 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் டார்கெட் எப்படி வைக்கணும் அப்படின்னா நான் 30 மினிட்ஸ் வர சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் அந்த 30 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து வேகமாக சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஓகேவா? அது மாதிரி இப்போ சிஸ்டமில் வைக்கிற ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸாக இருக்கட்டும். சரி, அந்த மாதிரி ரவுண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் மோஸ்ட்லி எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ணீங்களோ உடனே சப்மிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிருங்க. ஓகேவா? பிகாஸ் லேட் ஆகக்கூடாது. அவங்க வந்து டைமிங்கும் வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ யாரெல்லாம் சீக்கிரமாக முடித்து சப்மிட் பண்ணியிருக்காங்களோ மேபி அவங்கள மட்டும் எடுக்க சான்சஸ் இருக்குது செகண்ட் ரவுண்டுக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கும். அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மோஸ்ட்லி குயிக்காக சால்வ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? அண்ட் தென் ரீசனிங் அதுக்கெலாம் வந்து என்ன அப்படின்னா லைக் திஸ் வேர்ட், அதாவது இப்போது கோடிங் டிகோடில் இந்த வேர்டுக்கு வந்து இது என்ன அந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கெலாம் நீங்கள் எலிமினேஷன் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் மேத் ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து லைக் நிறையா வீடியோஸ் வந்து போட்டுப்பாங்க ஃபார் மேத். அதாவது இப்போது மோஸ்ட்லி ஜோகோ மணி கம்பெனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் கொடுத்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்னாலும் இருக்கும். அந்த ஸ்கொயர் ரூட் எப்படி சால்வ் பண்ணலாம் அதுக்குன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபார்முலா வச்சு சொல்லி தருவாங்க. சில இதில் ட்ரிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் எது உங்களுக்கு பெட்டரோ அதை நீங்கள் போட்டு பாருங்கள். அதுவே உங்களுக்கு போகும். ஓகேவா? கண்டிப்பாக அந்த ரூட் வச்சு ஒரு பெரிய நம்பர் கொடுத்து மல்டிப்ளை பண்ணுறது அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாச்சும் வந்தும் ஆகும் ஆப்டிடியூடில். ஓகேவா? ஸோ அது எப்படி வேகமாக ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் வந்து அஸ் யூஷுவல் உங்களுக்கு லாஸ்ட் டைமில் உட்காந்து படிக்க முடியாது. ஜஸ்ட்டு அப்பப்போ ரீட் பண்ணிக்கோங்க. கிராமர்லாம் லைட்டாக பேசிக்ஸ்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம் டைம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நாளைக்கு தான் ஒரு எக்ஸாம் சொல்கிறேன். நாளைக்கு தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் அசஸ்மெண்ட் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது எனக்கு ஒரு நாள் தான் இருக்குது, என்ன படிக்கனே தெரில. சப்போஸ் நான் வந்து ஆப்டிடியூட் படிக்க ஸ்டார்டே பண்ணலை அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள், நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு கொடுத்துருக்கேன்னா அந்த டாப்பிக்கை வரிசைக்காக சேட் ஜிபிடி அது ஏஐ டூல் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டாப்பிக்கை வரிசைக்காக ஒரு டாப்பிக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கோங்களேன். அரை மணி நேரம் எடுத்துகிட்டு ஒரு டாப்பிக்கே ஃபஸ்ட்டு சேட் ஜிபிடி கொடுத்து இதில் பேசிக்கான எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அதை ஜஸ்ட்டு ரிவைஸ்னாலும் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? எல்லா டாப்பிக்கும் பேசிக்கானது இதெல்லாம் நான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி கொடுத்து கேளுங்க. அதுவே உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அந்த பேசிக்கானது மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க. அதை வச்சு கொஞ்சம் சம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணிட்டு போங்க. மேபி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு பேசிக்கை வந்து கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகேவா? லைக் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுங்கள். ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணுங்கள் ஓகேவா? அண்ட் தென் உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஸ்டின் வந்து பேப்பரில் கொடுக்காங்க கையில் கொடுக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கினோடனே ஒரு கிளான்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே பார்த்துருங்க. ஓகேவா? பார்த்துட்டு அண்ட் தென் சால்வ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆப்டிடியூடில் வந்து சம்டைம்ஸ் நெகட்டிவ் மார்க்கும் வந்து உண்டு. ஸோ நெகட்டிவ் மார்க் இப்போ வருது ஆப்டிடியூட் ரவுண்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணணும். இப்போ 50 கொஸ்டின் எனக்கு 10 தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து 10 கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணாலே போதும். உங்களுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்க்கிங்க உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் அதை யோசிக்காமல் ஸ்கிப் பண்ணிடுங்க. எந்த கொஸ்டின் எனக்கு வந்து ஃபுல்லாக தெரியும் ஆன்சர் வந்துடும் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களோ அந்த கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். ஓகேவா?
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் மார்க்கில் வந்து நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் பண்ணணும். ஓகேவா? எனக்கு வந்து அவன் கொடுத்த 50 கொஸ்டின்ஸில் 10 தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த 10 யோசிக்காமல் சால்வ் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு வந்தாங்க. ஓகேவா? பிகாஸ் இப்போது நான் 10 பண்ணிவிட்டு 2 கொஸ்டின் தப்பாக பண்ணால் நெகட்டிவ் மார்க்லேயே உங்களுக்கு 2 மார்க் போக சான்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் பண்ணால் போதும். இந்த இதுக்கு நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம். நெகட்டிவ் மார்க் இருந்தால் ஜஸ்ட்டு உங்களுக்கு எது கன்ஃபார்மாக தெரியுமோ அது மட்டும் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஜஸ்ட்டு வேகமாக ஸ்கிப் பண்ணிட்டே போகும். எது ஈஸியாக வருதோ அது மட்டும் பார்த்து சால்வ் பண்ணால் போதும். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் இப்போது ஃபஸ்ட்டு அஸ் எ ஃப்ரெஷராக நீங்கள் வந்து மொதல் ஆப்டிடியூட் ரவுண்ட் வந்து அட்டெண்ட் பண்ண போவீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அதான் லைக் டென்ஷனாக இருக்கும். எப்படிடா பண்ண போகிறோம் அப்படின்னு, சீக்கிரமாக பண்ணிடுவோமா? கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் அட்டெண்ட் பண்ண போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஃபீல் வரும். நம்ம இந்த டைமுக்குள்ளே முடிச்சிருவோமா, எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறோம், அந்த மாதிரி இருக்கும். சரியா? நீங்கள் அதை பற்றி நினச்சி லைக் பேனிக்காகவே வேணாம். நான் சொன்ன இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் சால்வ் பண்ணி இப்போது ஃபஸ்ட்டு அட்டெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? லைக் ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாமே முன்னாடியே சால்வ் பண்ணிடுங்க. அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து எவ்வளோ கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம், பேசிக்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து லைக் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் 1 கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப நேரம் எடுக்க வேணாம். ஈஸி கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. மீதி கொஸ்டின்ஸ் டைமிங் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அவங்க கொடுத்த டைமை விட நம்ம அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ்னாலும் சீக்கிரமாக முடிக்கணும். அந்த மாதிரி தான் எப்போதுமே செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குமே நான் வந்து லைக் மோஸ்ட்லி அதான். இப்போது நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொஸ்டின் உள்ளதை எடுத்து லைட்டாக ஷார்ட்டாக கீழே எழுதி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். கொஸ்டின் உங்கள் முன்னாடி தானே இருக்குது, ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் எடுத்து சால்வ் பண்ணவே ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? யோசிக்கவே கூடாது. நம்ம கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம பென் வந்து லைக் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம உடனே எழுத போயிடணும். ஓகேவா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள். ஃபார்முலாஸ் மோஸ்ட்லி வந்து பேசிக்கானது வந்து கண்டிப்பாக அசஸ்மெண்ட் ஆரம்பிக்கோ அதுக்கு முன்னாடியே அந்த பேசிக்கான ஒரு கிளான்ஸ் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. டிப்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக ரீட்னாலும் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்போனாலும் அது யூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கு தான். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வெப்சைட்ஸ். ஓகேவா? ஸோ எந்தெந்த வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு பார்க்கலாம் சம்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி நிறையா வீடியோஸில் வந்து உங்களுக்கு இதை தான் சொல்லுவாங்க. இந்தியா விக்ஸ், கிக்ஸ் வார் கிக்ஸ், ப்ரெப் இன்ஸ்டா, டெக்ஸ்ட் புக் அண்டு ஃப்ரெஷர்ஸ் வர், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னா லைக் நீங்கள் ஆல்ரெடி பேசிக்ஸ்லாம் நான் கற்றுக்கிட்டேன், போட்டு பார்க்கணும் அப்படின்னா இதுவே வந்து போதும் தான். இந்தியா பிக்ஸ்லேயே வந்து ஈச் கான்செப்ட்டுக்கு நிறையா சம் கொடுத்துருப்பாங்க. அது அவங்க வந்து ஒரு கொஸ்டின் ஒரு விதமாக ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்டு வச்சுருப்பான். நீங்கள் இந்தியா பிக்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு அது கீக்ஸ் ஃபார் கீக்ஸும் போகலாம், ப்ரெப் இன்ஸ்டாவும் போகலாம். பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷனும் ஒரு வெப்சைட் இருக்குது, அதை நீங்கள் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த வெப்சைட்டே போதும் தான் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் பேசிக் முடிச்சுட்டு இங்கே ஆனால் இந்தியா வீக்ஸ்லாம் பேசிக்காலாம் இருக்காது. கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் யோசிச்சு நீங்கள் சம் சால்வ் பண்ணிட்டே வர உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடும். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டே மோர் எனஃப் தான் உங்களுக்கு வந்து போட்டு பார்க்குறதுக்கு. இப்போ இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன், எனக்கு இது போர் அடிக்கி, எனக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு ஆப்டிடியூட் பிளேஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி சர்ச் பண்ணாலே டெலகிராம் குரூப்பில் உள்ளது அவங்க பிடிஎஃபாக போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு 50 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு அந்த மாதிரி பிடிஎஃப்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆப்ஸான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவேன். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு யூடியூப் சேனல்ஸ். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட்லி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தமிழில் கற்றுக்கணும் அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் தான் பெஸ்ட்டு. இப்போது அவங்க வந்து முக்கியமான கான்செப்ட்ஸ் தான் வீடியோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்க. அவங்க வீடியோ எல்லாமே நீங்கள் ஃபுல்லாகவே அவன் என்ன சம் போடுவாங்களோ அதை நீங்களும் போட்டு பார்த்து அவங்க வீடியோவில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நான் வந்து லைக் பர்சனலாக நான் ஆப்ஸ் எப்படின்னா நான் அந்த மாதிரி தான் போட்டேன். அவங்க வீடியோ எல்லா வீடியோவும் பார்த்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபைனலாக இப்போ எனக்கு நாளைக்கு ஒரு கம்பெனி வந்து அசஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா நான் வந்து லைக் அது முந்தின நாள் உட்காந்து அந்த நோட் எடுத்து ஜஸ்ட்டு பேசிக்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதோடு விட்டுருவேன். அதை வச்சு தான் நான் ஆப்டிடியூடே சால்வ் பண்ணுவேன். உங்களுக்கு நீங்களும் அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா ஆல்ரெடி சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. பேசிக்ஸும் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோ வந்து வந்துடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் லைக் நான் இந்த யூடியூப் சேனல் மட்டும் சொல்ல, நீங்கள் எது பார்த்தாலுமே ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க.
ஏன்னா அகைன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு நோட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஒரு வாட்டி தான், நீங்கள் ஒரு வாட்டி ஒரு சேனலை பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் 10 வாட்டிக்குனாலும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எடுக்கணும். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு மெயினானது. அண்ட் தென் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன், கேரியர் ரைடும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் இப்போ லைக் உங்களுக்கு தமிழில் வேணுன்னா ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் பார்த்துக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அந்த லைக் அந்த மோஸ்ட்லி அந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாலே ஆப்டிடியூட் ரொம்பவே கிராக் பண்ணிடலாம். அது போக நீங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு போட்டு நிறையா சேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லைன்னா பேசிக்ஸ் வந்து லைக் அந்த ஃபைனல் கடைசி டைமில் ரிவைஸ் பண்ணுறது அந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்கும். அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கேலண்டருக்கு ஒரு ஷார்ட்கட்ஸும் இருக்கும். இந்த மாதிரி மந்த் டே கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சா போதும். போக போக ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டு போனால் போதும். ஓகேவா? அண்ட் தென் லைக் இவன் தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லிட்டேன் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. லைக் ஒன்றும் இல்லை, கன்சிஸ்டன்சி பீட்ஸ் த டேலண்ட். பிளேஸ்மெண்ட் வந்து க்ராக் பண்ண வந்து நம்ம ஜஸ்ட்டு லைக் ஜீனியஸாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. கன்சிஸ்டன்சியாக இருந்தாலே போதும். டெய்லி ஜஸ்ட்டு 30 minutes நம்ம ஃபோக்கஸாக ப்ராக்டிஸ் பண்ணால் கூட ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு வந்து வரும். கண்டிப்பாக ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம டெய்லி பண்ணிட்டு வந்தால் ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ லைக் ப்ராக்டிஸ் ப்ளஸ் பேஷன்ஸ் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி இஸ் ஈக்குவல் டு பிளேஸ்மெண்ட் சக்ஸஸ். தட்ஸ் நம்ம அதுக்கு வந்து லைக் லக் இல்லை அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் நம்ப வேணாம். ப்ராக்டிஸ் மட்டும் விடாமல் நம்ம பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஒன் டே நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆப்ஸ் ரவுண்ட் இருக்கா அப்படின்னாலே நீங்கள் வந்து அதை ஃபுல்லாகவே எப்படியாவது படிச்சுட்டு போயிடணும் அந்த மைண்டில் போங்க. ஓகேவா? அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு கை வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. சப்போஸ் என்னால் கிளியர் பண்ண முடியலை அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த இடத்துல உங்களுக்கு அங்கே ஸ்டக் ஆச்சோ வந்து நீங்கள் அன்றைக்கே வந்து அந்த டாப்பிக்கை முடிச்சிடுங்க. ஓகேவா? சப்போஸ் அன்றைக்கி முடிக்க முடியலன்னா எப்படியாவது நீங்கள் அடுத்த ஆப்டிடியூட் அசஸ்மெண்ட்டு போகும்போது இந்த டாப்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி லைக் ரிவைஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும். ஓகேவா? அதை மட்டும் எப்போதும் மறந்துடாதீங்க. ஒரு ஆப்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணும்போது என்னையால் இந்த டாப்பிக்கில் வந்து சம் பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்ஸை முடிச்சுட்டு வந்துட்டு உடனே நீங்கள் அதை பற்றி நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அதை மட்டும் மறந்துடாதீங்க. லைக் அந்த ரவுண்ட் கிளியர் பண்ணலாம் பரவாயில்ல, நீங்கள் மறுபடியும் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அதை மட்டும் மறந்துடாதீங்க. And then finally thanks for everyone for listening to my video. And then உங்களுக்கு வந்து இப்போ ஆப்டிடியூட் நோட்ஸ் வேணும்னாலும் ஓகே, அதர்வைஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எனக்கு இந்தியா பிக்ஸ் ஃபீல் லைக் ப்ரெப்பின்ஸ்டா கேரியர் ரைட் அந்த வெப்சைட்டை தாண்டி எனக்கு வந்து வேறு மாடலில் உள்ள ஆப்ஸ் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் வேணும், என்னால் தேட டைம் இல்லை, உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்டிடியூட் மெட்டீரியல் வேணும் அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இமீடியட்டாக ரிப்ளை பண்ணி சென்ட் பண்ணிடுவேன். ஸோ நோ ப்ராப்ளம், ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. தட் இஸ் த மெயின். டெய்லி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மூணு தடவை அட்டென்ட் பண்ணும் போதே கான்ஃபிடென்ட் வந்துடும், ஐடியாவும் கிடச்சிரும் உங்களுக்கு. ஆனாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லன்னு சொல்கிறேன், மோஸ்ட்லி ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம். ஸோ என்னோடய வீடியோஸில் வந்து ஃபுல்லாகவே பிளேஸ்மெண்ட் சீரீஸ் பற்றி தான் போட போகிறேன். நிறையா ரவுண்ட்ஸ் இருக்குது. எல்லா ரவுண்ட்ஸ் வந்து எப்படி கிராக் பண்ணணும், எந்த மாதிரி படிக்கணும் அந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு லைக் நோட்டிஃபிகேஷனில் வரதுக்காண்டி. தேங்க்யூ.